வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி மட்டன் பிரியாணி. வாங்க பார்க்கலாம். நம்ம செய்ய போகிறது இப்போ 2 kg மட்டன் பிரியாணி. அதோட அளவுலாம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ரெசிபிக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கணும். அதில் 500 ml ஆயில் சேர்த்துக்கணும். 20 கிராம் பட்டை, 20 கிராம் ஏலக்காய், 20 கிராம் லவங்கம். நெக்ஸ்ட்டு 800 கிராம் வெங்காயம் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆற மாதிரி நல்லா வதக்கணும். நம்ம செய்ய போகிற மட்டனை குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இப்படி வெந்திருக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. பாருங்கள், இப்படி இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதக்கணும். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். 2 கிலோவுக்கு 200 கிராம் இஞ்சி, 200 கிராம் பூண்டு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ சேர்த்தாச்சு. நல்லா பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா வதக்கணும். அடுத்து 6 பச்சை மிளகா சேர்த்துக்கணும். 3 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கணும். 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ 800 கிராம் தக்காளி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச 2 kg மட்டனை சேர்த்துக்கலாம். இப்போ 200 ml தயிரை சேர்த்துக்கலாம். இப்போ 1.6 லிட்டர் தண்ணீர் சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணி நம்ம தனியாக அரிசி அரை வேக்காடை அவிச்சு அதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ அதுக்காக 4 லிட்டர் தண்ணி வச்சுக்கலாம். அதில் 4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலாவில் ஒரு லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். 2 kg ரைஸை எடுத்துக்கணும். 4 நிமிஷம் வேக விடணும். வேக விட்டு எடுத்து இப்போ வடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம பிரியாணி மசாலா ரெடி. இப்போ நம்ம வடித்து வச்ச சோறை ஆட் பண்ணிக்கணும். நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ரஃப்பாலாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. மிக்ஸ் பண்ணால் சோறு ரொம்ப உடஞ்சிரும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம தம் போட்டுடலாம். ஒரு திடமான கடாய் எடுத்து அது மேலே நம்ம பாத்திரத்தை வச்சு அது மேலே நம்ம வடித்த தண்ணியை வச்சிடணும். இப்போ பாருங்கள், நம்ம அருமையான பிரியாணி ரெடிங்க. ஆக்சுவலாக இந்த ரெசிபி என் ஹஸ்பண்டோடது. என் ஹஸ்பண்ட் எனக்காக செய்வாங்க. நான் வாரம் ஃபுல்லாக சமைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன உட்கார வச்சு அவர் சமைச்சு தருவார். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த ரெசிபி. பாருங்கள், பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். செம்மையாக இருக்கும். பாருங்கள், கறி எவ்வளோ சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு. நான் இப்படி பிச்சை அப்படியே பீயும். வீக்லி ஒன்ஸ் ஆச்சு எனக்காக என் ஹஸ்பண்ட் செஞ்சு தருவாங்கங்க. என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.